சமீபத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவும் சந்திராயன் 3 விண்கலனுடைய வெற்றியை கொண்டாடிட்டு இருக்கும்போது தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார். அது என்ன அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் வந்துட்டு லான்ச் பேட், அதாவது ராக்கெட் ஏவுதளம் வந்து அமைக்கிறதுக்கான திட்டப்பணிகள் வந்துட்டு முதல்ல ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு முன்னாடியே 1968 அது நாகப்பட்டினத்தில் அமைக்கிறதுக்காக வந்துட்டு ஒரு வாய்ப்பை தேடி வந்ததாகவும், அப்போதைய திமுக அரசு அதை சரியாக கையாளாத ஒரு காரணத்தினால தான் இந்த விவகாரம் வந்துட்டு அதன் பின்னால் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு மாற்றப்பட்டதாகவும் சொல்லியிருந்தார். இந்த விஷயம் வந்துட்டு முன்னாள் சயின்டிஸ்டாக இருக்கக்கூடிய நம்பி நாராயணன் அவருடைய புக்கில் எழுதியிருக்காரு அப்படின்னு கூட குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அவர் சொன்னது போலவே நம்பி நாராயணனுடைய புக்லையும் அந்த விஷயம் பதிவாகி இருந்துச்சு. ரெடி டு ஃபயர் அப்படிங்கிற ஒரு புக்கில் இந்த விஷயத்தை பற்றி நம்பி நாராயணன் வந்து குறிப்பிட்டு எழுதியிருந்தார். அதாவது அந்த காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு ராக்கெட் ஏவுதளம் அமைக்கிறதுக்கான பொறுப்பு வந்து சதீஷ் தவான் கிட்ட கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. ஸோ அவரும் அவர் தலைமையிலான ஒரு குழுவும் வந்துட்டு அதற்கான இடங்களை வந்துட்டு தேடி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவங்களுடைய முதன்மை முக்கியமான தேவை எதுவாக இருந்துச்சு அப்படின்னா, கிழக்கு கடற்கரையில் வந்துட்டு ஒரு ராக்கெட் ஏவுதளம் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிறதா அவங்களுடைய முதன்மை நோக்கமாக இருந்திருக்கு. அதுக்கு சில காரணங்களும் உள்ளன. அந்த காரணங்களை வந்து நான் பின்னால் சொல்கிறேன். ஸோ இப்போதைய சூழலில் அவங்க வந்துட்டு கிழக்கு கடற்கரை பகுதியில் சரியான சூழல் இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளை வந்து தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சில பகுதிகளை வந்து அவங்க குறிப்பிட்டு அவங்களுடைய ஆப்ஷனில் வச்சுருந்துருக்காங்க. அதில் ஒரு ஆப்ஷனாக தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் மாவட்டமும் கூட இருந்திருக்கு. அந்த நாகப்பட்டினத்தில் ஒரு ராக்கெட் ஏவுதளம் அமைக்கிறதுக்காக இவங்க ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்துட்டு அப்போதைய தமிழக முதல்வராக இருந்த அண்ணா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அமைச்சராக இருந்த மதியழகன் என்பவர் வந்துட்டு அங்கே போனதாகவும், ஆனால் அந்த மீட்டிங் வந்து சரியாக நடைபெறாத காரணத்தினால அதன் பின்னால் சதீஷ் தவான் வந்துட்டு தமிழ்நாட்டில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டு அங்கிருந்து ஆந்திராவுக்கு போய் அதன் பின்னால் தான் ஸ்ரீஹரிகோட்டாவில் இந்த இடம் தேர்வு செய்யப்பட்டதாகவும் கூட அந்த புக்கில் பதிவு செய்யப்பட்டே இருக்கு. ஆனால் இந்த விவகாரத்தில் வந்துட்டு எந்த அளவுக்கு உண்மை இருந்துச்சு, இதில் எந்த அளவுக்கு விஷயங்கள் வந்து நடந்திருந்தது, வெறும் இந்த ஒரு விவகாரம் மட்டும்தான் இதுக்கான காரணமாக பார்க்கப்படுது. அதாவது ஒரு மாநிலத்தில் இருந்து வேறு மாநிலத்துக்கு முக்கியமான ராக்கெட் ஏவுதளம் மாற்றப்படுவதற்கு வெறும் ஒரு மீட்டிங் மட்டும்தான் காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் எழுப்பப்படுது. பொதுவாக ஒரு ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்படுது அப்படின்னா அதுக்கு நிறைய விஷயங்களை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது நான் ஆரம்பத்தில் சொன்னது போலவே அவங்களுடைய முதன்மை ஆப்ஷன் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, இவங்க ராக்கெட் ஏவுதளம் அமைக்கக்கூடிய பகுதி வந்துட்டு கிழக்கு கடற்கரை பகுதியை ஒட்டி தான் இருக்க வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அது எதனால் அப்படின்னா, பூமி வந்துட்டு மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சுற்றக்கூடிய ஒரு காரணத்தினால வந்துட்டு மேற்கு பின்னோக்கியும் கிழக்கு வந்து முன்னோக்கியும் இருக்கிறதாகவும் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது ராக்கெட் ஏவுறோம் அப்படின்னா அந்த ராக்கெட் வந்துட்டு முன்னோக்கி பாயும் போது பூமியினுடைய சுற்று வேகத்துக்கு ஏற்றார் போல வந்துட்டு அந்த ராக்கெட் கொஞ்சம் வேகமாக போகும். அது மட்டும் இல்லாமல் அந்த ராக்கெட்டுக்கு தேவையான எரிபொருள் வந்து கம்பேரிட்டிவ்ல கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் இவங்க அதே நேரத்தில் மேற்கு நோக்கி அந்த ராக்கெட்டை ஏவுறாங்கிற பட்சத்தில் பூமியின் சுற்று வேகத்துக்கு அது ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும்போது அந்த ராக்கெட்டை வந்து செலுத்துறதுக்கு மேலும் அதிக அளவில் எரிபொருள் தேவைப்படும். ஸோ இந்த காரணத்தினால வந்துட்டு ஒரு ராக்கெட் ஏவுதலை வந்து கிழக்கு கடற்கரை பகுதியில் நம்ம அமைக்க வேண்டும். அந்த ராக்கெட் கிழக்கு நோக்கி பாயும் போது ராக்கெட் பூமியினுடைய சுற்று வேகத்துக்கு ஏற்றார் போலவே இந்த ராக்கெட்டும் போகும் அப்படிங்கிறது அவங்களுடைய கால்குலேஷன். செகண்ட் ஆப்ஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பகுதி வந்துட்டு பூமியினுடைய ஈக்குட்டாருக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்க வேண்டும். அதாவது பூமியினுடைய பூமத்திய ரேகைக்கு ரொம்ப பக்கத்தில் அந்த இடம் அமைய வேண்டும்ங்கிறது அவங்களுடைய இரண்டாவது ஆப்ஷனாக இருந்திருக்கு. எதனால் அப்படின்னா, பூமி ஒரு முழுமையான ரவுண்ட் ஷேப்பில் இருந்தாலுமே அது கம்ப்ளீட் பர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப் கிடையாமல் ஒரு தட்டை ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ அதன் காரணமாக பார்க்கும்போது பூமியினுடைய மையப்பகுதியில் வந்துட்டு வேகம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். உதாரணமாக பார்க்கும்போது பூமியினுடைய மையப்பகுதியான அந்த பூமத்திய ரேகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய வேகம் வந்துட்டு மணிக்கு 1670 கிலோமீட்டர் வேகத்தில் அது இருக்கும். அதுவே பூமத்திய ரேகைக்கு கொஞ்சம் மேல் பகுதியை வந்துட்டு கடகரேகை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு மணிக்கு 1160 கிலோமீட்டர் வேகம் அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம மாறி போகும்போது அந்த பூமியினுடைய சுற்று வேகம்ங்கிறது வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகும். அதனால தான் நிறைய நாடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ராக்கெட் ஏவுதளங்களை வந்துட்டு அந்த ஈக்குவட்டர் பகுதி, அதாவது பூமத்திய ரேகைக்கு பக்கத்தில் தான் அவங்களுடைய லான்ச் பேட வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க இந்தியாவிலையுமே கூட அந்த ஒரு காரணத்தையும் வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. பூமத்திய ரேகைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தையும் வந்து நம்ம தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குது பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாயிலில் வந்துட்டு மினரல்ஸ் வந்துட்டு சரியாக இருக்கணும். அதாவது ஒரு ராக்கெட்டை ஏவுறாங்க அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய அதிர்வுகளை தாங்குற அளவுக்கு அந்த பகுதியில் பாறைகள் மற்றும் கல் மட்டும் இல்லாமல் அதனுடைய பூமியினுடைய தன்மை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கானதாக இருக்க வேண்டும். அப்படி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டுமே அந்த பகுதியில் வந்துட்டு ராக்கெட் ஏவுதளம் அமைக்கிறதுக்கு ஒரு சரியான இடமாகவும் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா,
அந்த பகுதியிலிருந்து ராக்கெட் ஏவப்படும் போது அது கடல் நோக்கி தான் போகிற மாதிரி செட் பண்ணணும். ஏன்னா சர்வதேச அளவில் சில விதிமுறைகள் இருக்குது. ஒரு ராக்கெட்டை வந்துட்டு விண்வெளிக்கு அனுப்புகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ராக்கெட் வந்துட்டு எந்த ஒரு நிலப்பகுதிக்கு மேலேயும் ட்ராவல் பண்ணக்கூடாது. அன்டில் அன்லெஸ் அது வந்துட்டு பூமியினுடைய சுற்றுப்பாதைக்குள்ளே நுழையிற வரைக்கும் அந்த ராக்கெட் முழுமையாக கடல் பகுதியில் மட்டும்தான் பயணம் செய்ய வேண்டும். பூமியினுடைய சுற்றுவட்ட பாதை, அதாவது வளிமண்டலத்தை அந்த ராக்கெட் அடைஞ்சதுக்கு பின்னால் தான் நிலப்பகுதிக்கு மேலே போகலாம் அப்படிங்கிறதா இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய சர்வதேச ரூலாக இருக்குது. இந்த ரூல் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ராக்கெட்டை வந்து நம்ம விண்வெளிக்கு செலுத்திட்டு இருக்கும்போது அந்த ராக்கெட்டில் ஏதாவது ஒரு சின்ன கோளாறோ இல்லை பிரச்சனை ஏற்படுங்கிற பட்சத்தில் அந்த ராக்கெட் வந்து திடீர்னு வெடிச்சிருச்சு அப்படின்னா அது நிலப்பகுதிக்கு மேலே பறந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்கும்போது அது அப்படியே கீழே விழுந்து கீழே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் மனிதர்களுடைய பொருட்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பையும் சேதாரத்தையும் ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு ராக்கெட்டையும் வந்துட்டு நிலப்பகுதிக்கு மேலே அனுப்பக்கூடாது. அந்த ராக்கெட் பூமியினுடைய சுற்றுவட்ட பாதைக்குள்ளே நுழைஞ்சால் மட்டுமே அந்த பகுதியை வந்து அது கடக்க நேரிடலாம். அன்டில் அன்லெஸ் அது அதுக்குள்ளே போகிற வரைக்கும் அது முழுமையாக கடல் பகுதியில் மட்டுமே பயணம் செய்யும் வகையில் அதனுடைய பாதையை திட்டமிட வேண்டும் அப்படிங்கிறது இன்னொரு ரூல்ஸாக இருக்குது. ஸோ இந்த ரூல்ஸையும் கன்சிடர் பண்ணி தான் இவங்க வந்துட்டு இடத்த தேர்வு செய்ய தொடங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு விஷயம் என்ன இருக்குது பார்த்தோம் அப்படின்னா, அந்த ராக்கெட் ஏவுதளத்தை சுற்றி குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு வந்துட்டு மனிதர்களுடைய மக்கள் வசிக்கக்கூடிய இடமாவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் ஒரு கன்சிடர் வச்சுருக்காங்க. இது மேண்டேட்டரி இல்லாட்டாலுமே கூட சில பகுதிகளை வந்துட்டு அதையும் ஒரு காரணமாக பார்க்குறாங்க. எதனாலனா அந்த ராக்கெட் அனுப்பும்போது அதனால் ஏற்படக்கூடிய அதிர்வுகள் வந்து அங்கே சுற்றி வாழக்கூடிய மனிதர்களுக்கு வந்துட்டு ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடாது, அவங்களுடைய கட்டடங்களுக்கோ அவங்க வசிப்பிடங்களுக்கோ பாதிப்பு ஏற்படுத்தி விடக்கூடாதுங்கிறதுக்காக ஸோ மனிதர்கள் கொஞ்சம் தூரமாக மனிதர்கள் வாழக்கூடிய பகுதியிலேருந்து கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டிய ஒரு சூழலையும் அவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் வந்துட்டு ஒரு ராக்கெட் ஏவுதளம் அமைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணங்களாக பார்க்குறாங்க. ஸோ அப்படி கன்சிடர் பண்ணி தான் இந்த ஸ்ரீஹரிகோட்டாவை தேர்வு பண்ணியிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்துட்டு நாகப்பட்டினத்துக்கும் கண்டிப்பாக பொருந்தது வேணால் சொல்ல வேண்டும். ஏன்னா கிட்டத்தட்ட நான் சொன்னதில் சில விஷயங்கள் வந்துட்டு நாகப்பட்டினத்தில் இருக்குது. அதாவது கிழக்கு கடற்கரை பகுதி இருக்குது, நாகப்பட்டினம் கடலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஸ்ரீஹரிகோட்டாவை விட நாகப்பட்டினம் வந்துட்டு ஈக்குவட்டர், அதாவது பூமத்திய ரேகைக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்குது. ஸோ இப்படி பல காரணங்கள் நாகப்பட்டினத்தில் இருந்தாலுமே கூட மேலும் சில காரணங்கள் வந்துட்டு நாகப்பட்டினத்தை தவிர்க்கிறதுக்கு சில காரணங்களாக இருந்திருக்கலாம் புவியியல் ரீதியா அப்படின்னு சொல்றாங்க. அந்த காரணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, நாகப்பட்டினத்தில் வந்துட்டு பூமியினுடைய தன்மை, மண் தன்மை வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம். தமிழ்நாட்டில் அதாவது அந்த ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான மண் தரை வந்துட்டு இந்த நாகப்பட்டினம் பகுதியில் இருந்துச்சா அப்படிங்கிறது ஒரு முதல் கேள்வியாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்கா. ஆந்திராவிலிருந்து ஸ்ரீலங்காவை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதாவது இப்போ இஸ்ரோ வந்துட்டு துருவ ராக்கெட்டுகளை வந்து ஏவுது, PSLV அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய துருவ ராக்கெட்டுகளை ஏவப்படும் போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ராக்கெட் எல்லாமே வந்து ஸ்ரீலங்காவை கடந்து போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். ஸோ அந்த தவிர்க்கிறதுக்கு, அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல நிலப்பகுதிக்குள்ளே வருவதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இஸ்ரோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ரீலங்காவை சுற்றி போகிற மாதிரி அந்த ராக்கெட்டினுடைய பாதையை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. ஸ்ரீலங்கா ஒரு நிலப்பகுதி இருக்கும், ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து ஏவப்படும் போது அது அப்படியே சுற்றிட்டு போகும், ஸ்ரீலங்காவுடைய நிலப்பகுதிக்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனால் நாகப்பட்டினத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஸ்ரீலங்காவுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது. ஸோ அந்த இடத்துலேருந்து ராக்கெட்டை நம்ம ஏவப்படும் போது அந்த ராக்கெட் ஸ்ரீலங்காவை சுற்றி போகிறதுக்கு போதுமான அளவுக்கு அதுக்கு கால அவகாசமோ இல்லை வந்துட்டு போதுமான அளவுக்கு டிஸ்டன்ஸ் அதுக்கு கிடைச்சிருக்குமா அப்படிங்கிறது ஒரு இன்னொரு விஷயமா அவங்க கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. அதாவது நாகப்பட்டினத்திலிருந்து ஏவப்படுங்கிற ராக்கெட் வந்துட்டு ஸ்ரீலங்காவினுடைய நிலப்பகுதிக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அங்கேருந்து ஸ்ரீலங்காவை சுற்றி போகிறதுக்கான ஆப்ஷனுங்கிறது வந்து ரொம்பவே கம்மியான ஒரு அளவுக்கான ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்துட்டு அது வந்து ராக்கெட்டினுடைய பாதையிலேயே சில விஷயங்களையும் பிரச்சனைகள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் கூட அவங்க கன்சிடர் பண்ணியிருக்கலாம். மூணாவது விஷயமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல அதாவது அந்த நாகப்பட்டினத்தில் ஏதாவது ராக்கெட் ஏவுதளம் வருங்கிற பட்சத்தில் அதனுடைய சரௌண்டிங்கில் குறைஞ்சது குறிப்பிட்ட தூரத்துக்குள்ள மக்கள் வாழ்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்திருக்கலாம். அதாவது இப்போ ஸ்ரீஹரிகோட்டாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு தனி தீவு போல தான் இருக்கு. அங்கிருந்து குறைஞ்சது 20-25 கிலோமீட்டர் பகுதியில் அதிக அளவுக்கு மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியாகவோ ஒரு பெரிய மக்கள் கூட்டம் இருக்கக்கூடிய பகுதியாகவோ அது கிடையாது. ஸோ அதனாலேயும் கூட இந்த ரெண்டு ஸ்ரீஹரிகோட்டாவுக்கும் நாகப்பட்டினத்துக்கும் வந்துட்டு சில வேறுபாடுகள் இருக்க தொடங்கியிருக்கு. ஸோ இது மாதிரியான பல காரணங்களால் கூட நாகப்பட்டினத்தை வந்து அவங்க தவிர்த்துட்டு அதன் பின்னால் பார்க்கும்போது ஸ்ரீஹரிகோட்டா வந்து அதனை முதன்மை ஆப்ஷனாக கூட யோசிச்சிருக்கலாம். அதாவது புவியியல் ரீதியாக கூட அந்த ஆப்ஷனை வந்து அவங்க ஸ்ரீஹரிகோட்டாவை முதன்மைப்படுத்தி இருக்கலாம்னு கூட சொல்லப்படுது. ஸோ இப்போ இதனால் வந்துட்டு அப்போ குலசேகரப்பட்டினத்தை நம்ம தேர்வு பண்ணியிருக்காங்க செகண்ட் லான்ச் பேட் அமைக்கிறதுக்காக. அந்த பகுதி எதுக்காக எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா
குலசேகரப்பட்டினத்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு பகுதியாக வருது. குலசேகரப்பட்டினத்திலிருந்து நம்ம ஒரு ராக்கெட்டை ஏவப்படும் போது அந்த ராக்கெட் வந்துட்டு ஸ்ரீலங்காவை தொடாமல் நேரடியாக அதனுடைய சுற்றுவட்ட பாதைக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இதன் மூலமாக ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஒரு ராக்கெட் அனுப்பும்போது அது ஸ்ரீலங்காவை சுற்றி போகிறதுக்கு ஆகக்கூடிய எரிபொருள் செலவையும் கூட இந்தியாவால் மிச்சப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி இருந்தாலுமே கூட குலசேகரப்பட்டினத்திலிருந்து ராக்கெட் ஏவப்படும் போது அங்கிருந்து பெரிய முக்கியமான ராக்கெட்டுகளை ஏவப்பட முடியாது, சிறிய அளவிலான ராக்கெட்டுகளை மட்டும்தான் இப்போ ஏவ முடியும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. எதனாலனா அந்த பகுதியினுடைய மண் தன்மையை வந்து ஆய்வு பண்ணணும், அதன் பின்னால் அதை சோதனைக்கு உட்படுத்தணும், அது எந்த அளவுக்கு தாங்குங்கிறதுக்கு நிறைய விஷயங்களை வந்து கன்சிடர் பண்ணுறோம். அதனால குலசேகரப்பட்டினத்தில் இருந்து அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருந்தாலுமே கூட அதில் இருக்கக்கூடிய மண்ணின் தன்மையை பொறுத்து அதில் பெரிய ரக ராக்கெட்டுகளை இப்போதைக்கு ஏவ போவது கிடையாது அப்படின்னு கூட இஸ்ரோ தரப்புல சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினத்திலேயே கூட இந்த மண் சார்ந்த பிரச்சனை இருக்கும்போது நாகப்பட்டினத்திலையும் கூட அது மாதிரி அதாவது சில புவியியல் காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வெறும் ஒரு மீட்டிங்கை வச்சுட்டு இவ்வளோ பெரிய முக்கியமான விஷயத்தை வந்து தவிர்த்திருக்க மாட்டாங்க, வேறு சில புவியியல் காரணங்களும் கூட அதுக்கு இருந்திருக்கலாம், இப்படியான காரணங்கள் வந்துட்டு நிறைய இருக்கலாம் அப்படின்னு கூட நிறைய பேர் இப்போ சொல்ல தொடங்கி இருக்காங்க.